பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா தொடக்கம். அம்மன் பச்சை பட்டினி விரதம் ஆரம்பம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டத்தில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் ஆண்டு தோறும் நடைபெறும் புகழ்பெற்ற பூச்சொரிதல் விழா இன்று அதிகாலை சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. அதிகாலை விக்னேஸ்வர பூஜை, பொன்னியாக வாஜனம், அனக்கே, வாஸ்து சாந்தி மற்றும் அங்குரார்ப்பணம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை மீன லக்னத்தில் அம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டு பூச்சொரிதல் விழா தொடங்கப்பட்டது. விழாவை முன்னிட்டு யானையின் மீது பூத்தட்டு வைத்து ஏராளமான பக்தர்கள் தேரோடும் வீதிகளில் ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு மலர்களைச் சாற்றி வழிபட்டனர். பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. பூச்சொரிதல் விழாவுடன் இணைந்து பக்தர்களின் நலனுக்காக அம்மன் ஆண்டுதோறும் மேற்கொள்ளும் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதமும் தொடங்கியது. மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை நடைபெறும் இந்த விரத காலத்தில் அம்மனுக்கு தளிகை, நைவேத்தியம் வழங்கப்படாது. அதற்கு பதிலாக துள்ளுமாவு, நீர்மோர், கரும்பு பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அரங்காவலர் குழு தலைவர் VSP இளங்கோவன், கோயில் இணை ஆணையர் M சூரியநாராயணன், அரங்காவலர்கள் மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர். பக்தர்கள் பாதுகாப்பிற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் தலைமையில் சுமார் 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பக்தர்களுக்கான குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கண்ணனூர் பேரூராட்சி நிர்வாகம் செய்து வைத்துள்ளது. இந்த பூச்சொரிதல் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர்.